அக்கா என்ன பூரி சேலஞ்ச் பண்ண போறீங்களா? ஃபுல்லா சாப்பிட்டு நம்ம வீட்டில் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பூரி தான். பூரி, அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அழகான கோதுமை மாவில் செஞ்ச பூரி, அதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான் நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சூப்பர். ரொம்ப நாள் ஆச்சு பூரி சாப்பிட்டு. கிறிஸ்பியாக இருக்கு. வீட்டில் பூரி செஞ்சு சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பூரி வச்சுக்கலாமா? பூரி வைக்கும். பூரி 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 வைக்கிறது இல்லை. பூரி வைக்கிறேன். அதெல்லாம் நீ எப்பத்துலேருந்து வச்சுருக்கே. ஒரு 2 பூரி வச்சுக்கலாம். அந்த பூரி கூட பொட்டேட்டோ, பட்டாணி பொட்டேட்டோ மசாலா. இன்னைக்கு அம்மா தான் சமைச்சிருக்காங்க. நான் பூரி உருட்டி கொடுத்தேன். நீ உருட்டி கொடுத்தியா? சூப்பர். டேஸ்ட் பார்க்கலாமா? பூரி சாப்பிட்டு பார்த்தியா? சரி, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பட்டாணி எடுத்து ஒரு வாய் டேஸ்ட் பார்ப்போம். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கு. செம்மையான பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. யம்மியாக இருக்கா? எம்மியாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பூரி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlog பார்க்கலாம். பாய்.